மார்க்கெட் கிராஷ் ஈக்குவல் டு லாஸ்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்க பிக்கெஸ்ட் மிஸ்டேக். இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் வரை கீழே வந்தது. கடந்த ஒரு வாரத்தில் சுமார் 2.5% கரெக்ஷன். கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தால் சுமார் 9.86% கரெக்ஷன், அதாவது 2500 பாயிண்ட்ஸ் கீழே. ஜனவரி 1 முதல் இப்போ வரை பார்த்தால் மார்க்கெட் சுமார் 3000 பாயிண்ட்ஸ், அதாவது 11% டவுன். இதன் அர்த்தம் என்னவென்றால் மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷன் நடக்குது, ஃபியர் அதிகமாக இருக்குது. பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிறார்கள். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த சிவப்பு நிறம் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இத கவனிக்காதவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணவே முடியாது. பலர் என்ன பண்ணுவாங்க என்றால், மார்க்கெட் கிரீன்ல இருக்கும்போது பை பண்ணுவாங்க, மார்க்கெட் ரெட்ல இருக்கும்போது செல் பண்ணுவாங்க. இது முழுக்க தவறு. இதை ரிவர்ஸ் பண்ணணும். மார்க்கெட் டவுன் இருக்கும்போது தான் பை பண்ணணும், மார்க்கெட் ஹை இருக்கும்போது காஷியஸாக இருக்கணும். இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். நீங்க ஒரு மால் போறீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருந்தா வாங்குவீங்களா இல்லையா? கண்டிப்பா வாங்குவீங்க. அதே லாஜிக் தான் இங்கும் அப்ளை ஆகணும். இப்போ மார்க்கெட்ல சேல் நடக்குது, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அப்போ இப்போ வாங்கலன்னா எப்போ வாங்க போறீங்க? நான் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் சொல்றேன். இந்த நேரத்துல மார்க்கெட்ல இருந்து வெளியேறும் மனிதர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபிட் அல்ல. இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இது உண்மை. இந்த மாதிரி கரெக்ஷன் பீரியட்ஸ் தான் வெல்த் உருவாக்கும் டைம். கோவிட் டைம் நினைச்சு பாருங்க. எல்லாரும் பயந்தாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆயிற்று. ஆனா அந்த நேரத்துல வாங்கினவர்கள் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. 2x, 5x, 10x வரை லாபம் எடுத்தாங்க. இப்போவும் அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. மார்க்கெட் ஜென்ரலா 3 ஸ்டேஜ்ல மூவ் ஆகும். ஸ்டேஜ் 1 அக்யூமுலேஷன், ஸ்டேஜ் 2 அப் ட்ரெண்ட், ஸ்டேஜ் 3 கரெக்ஷன். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டேஜ் 1 அல்லது ஸ்டேஜ் 3ல தான் பை பண்ணுவாங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் 2ல பை பண்ணுவாங்க, அதாவது ஆல்ரெடி ரன் ஆகி முடிஞ்சதும் வாங்குவாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். பலர் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பை பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் 500% ஏறி இருக்கா, வாங்கலாம். இது 600% ஏறி இருக்கா, இதை வாங்கலாம். இதுதான் ட்ராப். இதுல தான் அதிகமான பேர் லாஸ் ஆகிறாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, எதை வாங்குவது? மார்க்கெட் ஏன் கீழே வந்திருக்கு என்றால் வார் சிச்சுவேஷன் காரணம். அதனால் ஃபியர் உருவாகுது, பேனிக் செல்லிங் நடக்குது. பல நல்ல கம்பெனிஸ் கூட ரீசன் இல்லாம கீழே வருது, ஏனென்றால் இன்வெஸ்டர்ஸ் பயந்து செல் பண்றாங்க. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. சில கம்பெனிஸ்க்கு இந்த வாருடன் டைரக்ட் தொடர்பே இருக்காது, ஆனாலும் அவையும் கீழே வந்திருக்கும். இது பேனிக் காரணம். நீங்க என்ன பண்ணணும் என்றால், வார் இம்பாக்ட் இல்லாத செக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மா செக்டர், ஹெல்த் கேர் செக்டர், டெலிகாம் செக்டர். இவங்களுக்கு டைரக்ட் இம்பாக்ட் இல்ல, ஆனாலும் ஸ்டாக்ஸ் கீழே இருக்கு. இது பேனிக் செல்லிங் காரணம். ஆட்டோ செக்டர்ல ஃபியூவல் பிரைஸ் இம்பாக்ட் இருக்கும், ஆனா ஈவி கம்பெனிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். அதனால் டைரக்ட் இம்பாக்ட் இல்லாத கம்பெனிஸ் கண்டுபிடித்து ஸ்டடி பண்ணணும். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் ரெட்டா இருக்கும், ஆனா லாங் டேர்ம்ல வெல்த் உருவாகும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எப்போதும் சேஞ்ச் ஆகிக் கொண்டே இருக்கும். இன்று வார், நாளை ரிசெஷன், அடுத்தது இன்ஃப்ளேஷன். அதனால் ஸ்ட்ராட்டஜியும் சேஞ்ச் ஆகணும், போர்ட்ஃபோலியோயும் ரிவ்யூ பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்றது இல்ல, ஆக்டிவா மானிட்டர் பண்ணணும், கம்பெனி ரிசல்ட்ஸ் செக் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணணும், வீக் ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணணும், ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட போர்ட்ஃபோலியோவை மாற்றிக்கொண்டே இருக்கும். அவர்கள் பாசிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் தேடுவாங்க. யாராவது சொல்லும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ரேண்டமா பை பண்ணுவாங்க. அதனால் தான் லாஸ் ஆகுது. மற்றவர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிக்கெஸ்ட் மிஸ்டேக். நீங்களே ரீசர்ச் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெரிய அளவில் உருவாகி இருக்குது. சரியான ஸ்டாக் செலெக்ஷன் மிகவும் முக்கியம். உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணணும். தவறு நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளணும். அதுதான் growth. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணினா நீங்க டெஃபினட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.